அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பையோடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போற கணக்கு நம்முடைய நீட் சிலபஸ்ல 18வது அலகில் இருக்கக்கூடிய அணுக்களும் அணுக்கருக்களும், ஆங்கிலத்துல ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை அப்படிங்கிற அலகுல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2025ஆம் ஆண்டு போன ஆண்டு நீட் தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு ஹைட்ரஜன் அணுவில் n2 எனும் நிலைக்கான வட்டப்பாதையில் சுற்றும் ஒரு எலக்ட்ரானின் டி பிராலி அலை நீளம் எவ்வளவு? சுமார் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 0.067 நானோமீட்டர், 0.67 நானோமீட்டர், 1.67 நானோமீட்டர், 2.67 நானோமீட்டர் என்று 4 ஆப்ஷன்கள் தெரியும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது போக போர் ஆரம், இது போர் ஆட்டம் மாடல் அடிப்படையில் அமைந்த ஒரு கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போர் ஆரம் அப்படின்னுடைய மதிப்பு 0.052 நானோமீட்டர். இது புத்தகத்துல இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரியா? சரி, இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டி பிராலி அலை நீளம் லாம்டா. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் சுற்றும் எலக்ட்ரானின் வட்டப்பாதை சுற்றளவு, அதாவது ஆர் என்பது வட்டப்பாதையினுடைய ஆரம், அதனுடைய சுற்றளவு சர்க்கம்பரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு சார் இருக்கும்? 2πr இல்லையா? 2πr. இந்த 2πr எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த டி பிராலி அலை நீளம் லாம்டா இருக்கு இல்லையா, லாம்டாவினுடைய முழு எண் மடங்காக இருக்கும். நம்ம ஆங்கிலத்தை சொல்றோம்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்றோம். சோ அந்த அடிப்படையில 2πrn = n. ஆர் என்ன இருக்கு சொல்ற? n = 2 நிலைக்கு சொல்லிருக்காங்க இல்லையா, அதனால பொதுவான ஃபார்முலா 2πrn. அப்ப என்னக்கு பதிலா நம்ம 2 போட்டுக்கிடணும். அப்ப n லாம்டாக்கு பதிலா 2 லாம்டா போடணுமா சார்? ஆமா, போட்டுக்கிடணும். சரி, அப்ப n = 2 என்னும் பொழுது 2πr2 = 2 லாம்டா. சரியா? சரி, இப்ப r2ங்கிறது என்னது? n = 2 அப்படிங்கிறதுக்கான வட்டப்பாதையினுடைய அளவு n = 1 2 3 போக போக விரிவடைந்து கொண்டே போகும். இப்ப நமக்கு கணக்குல கேட்டிருக்கிறது n = 2 வட்டப்பாதையில் லாம்டா என்பது டி பிராலி அலை நீளம். சோ இந்த r2 தெரிஞ்சது என்று சொன்னால் நம்ம ஈஸியா கணக்கு போடலாம். சரி, இதுல r2 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பொதுவாக rnக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கிறது. அதுதான் a0n2/z. a0n2/z. அந்த a0ங்கிறது என்னது சார்? அதுதான் கணக்கில் கொடுக்கப்பட்ட போர் ஆரம். சரியா? சரி, அப்ப நமக்கு என்ன வேணும்? 2π. இது rn கொடுத்திருக்காங்க, நமக்கு 2πrn வேணும் இல்லையா? அப்ப 2πrnக்கு பதிலாக a0n2/z = n. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஹைட்ரஜன் அணு. ஹைட்ரஜன் அணுனாலே அதுக்கு அட்டாமிக் நம்பர், அணு எண் z = 1. a0ங்கிறது போர் ஆரம், அதனுடைய மதிப்பு இந்த மேல கொடுத்திருக்காங்க. அதே நமக்கு இந்த எழுதியிருக்கிறோம் 0.052 நானோமீட்டர். அப்படி அதில் எடுத்து போட்டு கேட்போம்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மதிப்புகளை படுத்திக்கலாம். 2π × a0n2/z = n. இந்த பக்கம் n² இருக்கு, இந்த பக்கம் n மட்டும் இருக்கு. அப்ப ஒரு n ஒரு ஸ்கொயர் கிடைச்சிடலாம். அப்ப 2πa0n/z. க்கு மேல கூட 1 போடலாம், தாராளமா போடலாம். இங்க என்ன அடிச்சாச்சு இல்லையா, வெறும் லாம்டா மட்டும்தான். இந்த லாம்டா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்ப 2π × 2π a0க்கு பதிலா 0.052 n க்கு பதிலா 2 போட்டால் சரிதான், போட்டால் சரி. அப்ப இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்கினா 8 கிடைக்கும். 8ஐயும் இந்த 0.052 அதை 2 பெருக்கினா 0.208 கிடைக்கும். அந்த பை அப்படியே இருக்கு, பை. சரியா? அப்போ 0.208 × பை என்ன சார்? 3.14 3.1. பார்த்தாலே தெரியுது. 32 ஆறு முதல் இது இந்த 32 ஆறு பெருக்கினாலே 0.6ங்கிறது நமக்கு கிடைச்சிருது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர் எப்படி? 0.067 கொடுத்திருந்தா அது தப்பு, 0.67 தான். சரியா? மற்றபடி 1.6 2.6 இருக்காது இல்லையா? இந்த முதல் டிஜிட் பெருக்கிற உடனே நம்ம ஆன்சர் இதுதாங்கிற முடிவுக்கு வந்துடலாம். 0.67 நானோமீட்டர். சோ எலக்ட்ரானின் டி பிராலி அலை நீளம் என்றது 0.67 நானோமீட்டர் என்ற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை. நம்ம இதே அணுக்களும் அணுக்கருக்களும் அப்படிங்கிற 18வது அலகுல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.